ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். காலியாக உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி இன்று மதியம் சரியாக 2 மணிக்கு அறிவிக்கப்பட்டது. அதன்படி வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிறது. இதில் ஏற்கனவே வேட்பாளராக இருந்து போட்டியிட்டிருந்து வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் அங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக கூட்டணியில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வியானது எழுதியிருந்தது. ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்திருந்தது. அதற்கு குறிப்பாக ஜனநாயக முறைப்படி தேர்தலானது நடைபெறாது, ஆளுங்கட்சி அதிக அளவில் பணப்பட்டுவாடா செய்வார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அப்போது அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது வர இருக்கக்கூடிய அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக தரப்பில் இருந்து புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளோடு நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இறுதியாக முடிவானது அறிவிக்கப்படும். இந்த இன்னும் 2 நாட்களில் குறிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கலானது துவங்க இருக்கிறது. 17ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுவானது தாக்கல் செய்யலாம் என்ற அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனவே தமிழகத்தில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று அல்லது நாளைக்குள்ளாகவே காங்கிரஸ் கட்சி சார்பாக யார் போட்டியிடுகிறார் என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த வர இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான 27 நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை அவர்கள் எதிர்நோக்க இருக்கக்கூடிய காரணத்தினாலும், அதே நேரத்தில் அதுக்கு முழுவீச்சில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற காரணத்தினாலும் நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது அதிமுகவை பொறுத்தவரை முறையாக நடைபெறாது என்ற குற்றச்சாட்டை ஏற்கனவே முன்வைத்து வருகிறார்கள். எனவே அந்த குற்றச்சாட்டை காரணமாக வைத்துதான் அவர்கள் புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.